கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பின்டோ. எங்கேயும் சமையலில் இன்றைக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் கொடுக்கறதுக்காக தான் நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சுவாஷினி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன டிஷ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நல்லா ஆனால் தெரியும் வயிறு முட்டை நான் சாப்பிட போறேன்றது ஃப்ரைட் ரைஸ்க்கான உண்டான டிஷ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பார்த்த உடனே. ஆனால் ஃப்ரைட் ரைஸ்னா இது அப்படியே ரெஸ்டாரண்ட்ல போடுற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. சரி, இது எந்த ஊரோட ஸ்பெஷல்? இதுக்கு பேர் என்னது? இது சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹோட்டலில் செஞ்சாலாம்ப்பா செம்மையாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் டோன்ட் வரி. ஸோ இன்றைக்கி உங்களோட வீட்லேயே எந்த அளவுக்கு ஹோட்டலில் இருக்கக்கூடிய தரமான ஒரு சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். ரைஸ், சிக்கன், கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம், வெள்ளை மிளகு, முட்டை. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தோம்னா 2 முட்டை. ஓகே, பொடி மாஸ் பண்ண போகிறோம். சால்ட்டு தேவையான அளவு 2 முட்டைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு. ஓகே. கொஞ்சோண்டு தண்ணி. ஆமாம், இது சால்ட் வந்து முட்டைக்கு வந்து எப்போவுமே சால்ட்டை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா முட்டையை நல்லா ஃப்ளப்பியாக புஸ் 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 புஸ்ன்னு வரும். ஓகே. ஸோ அந்த சால்ட்டும் நல்லா கரைஞ்சிடும், ஈவனாக இருக்கும் முட்டையில். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ்ல இது வந்து ஒரு டிப்ஸாக கூட வச்சுக்கலாம். எக் ஆம்லேட் போடுறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு சால்ட்டை இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம 2 எக் எடுத்துருக்கோமா? எவ்வளோ ரைஸ்க்கு? எவ்வளோ? 1 கப் ரைஸ்க்கு. எவ்வளோ சிக்கன்? சிக்கன் 300 கிராம்ஸ். ஓகே. போன்லெஸ் சிக்கனு. நம்ம சிக்கன் ஆல்ரெடி வேக வச்சிருக்கோமா இங்கே? வேக நல்லா அடிச்சுக்கணும். ஓகே. முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சாச்சு. ஓகே. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பாத்திரத்தை மேலே வைக்க போகிறோம் அடுப்பில். ஸோ பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம ரைஸை வந்து முன்னாடியே வெடித்து வச்சுருக்கணுமா? ஆமாம், ரைஸை வந்து நம்ம நல்லா அது உதிரியாக வரணும்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் அரிசி கொதிக்கிறப்போ அதுலேயே ஊற்றி கண்டிப்பாக அதில் ஊற்றிட்டு அந்த அரிசி கொதிக்கிறப்போ அந்த எண்ணெயும் ஊற்றிட்டோம்னா அந்த அரிசி ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாது. இது ஃப்ரைட் ரைஸுக்கு தான் நான் சொல்லலை. நார்மலாக லெமன் ரைஸ், புளியோதரை அந்த மாதிரி சில ரைஸ்லாம் நம்ம வெரைட்டி ரைஸஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ ரைஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சாதம் வடிக்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சில பேர் சாப்பாடு வடிப்பாங்க, சில பேர் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ வடிக்கிறவங்களும் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறப்போ குக்கரில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாது. சூப்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்கை வந்து பார்த்திங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா முட்டையை கொஞ்சம் அடிச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எண்ணெய் சூடாகட்டும். ஓகே. இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் சால்ட்டும் முட்டையும் தான் இருக்குதுல. நீங்கள் உடனே ஊற்றிட்டு அதை அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு உண்டான இது கிடச்சிரும். ஓகே. இது நல்லா பொரிஞ்சிருக்கணும். உதுட்டா அழகாக வரும். உதுத்துட்டு வரும், ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போது எக்கு வந்து நம்ம சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, அப்புறமா இந்த எக்கை எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்த பேன் வச்சுக்கோமா? அடுத்து இந்த பேன் வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த பேனில் வந்து இப்போ பேன் வந்து நல்ல அளவுக்கு ஆமாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த ரைஸ்க்கு தேவை நான் வச்சுருக்கிறது வந்து 1 கப் ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுறணும். எண்ணெய் வந்து சூடானது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஆனியன் வந்து தனியாக ஆனியன் வாங்கி தனியாக இருக்கிற ஆனியன் நான் வெட்டலை. ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற ஆனியனை நான் வெட்டியிருக்கேன். ஓகே. அதுவே போதும் இதுக்கு. ஆனியன் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். சும்மா பெருசாக போட்டால் போதும். இதுக்கு ஒன்றும் ஆனியன் நல்லா ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்டாக இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து ராவாக சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு, அதனால ஒரு ஆஃப் பாயிலில் இருந்தால் கூட ஓகே தான். ஆஃப் பாயில்டாக இருந்தால் போதும். அதுவும் இந்த ஆனியன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது அந்த ஸ்ப்ரிங் ஆனியோட ஆனியனுங்கிறப்போ
ஓகே பேபி ஆனியன்ஸ் பேபி ஆனியன்ஸ் தான் இருக்கும், கேட்டகரியில் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. அடுத்து கேரட்டு. இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு என்ன வேணாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேக்ஸிமம் தண்ணி இல்லாத ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம எது வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ்க்கு இல்லை கார்ன் போடுவாங்க, சில ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி வச்சு பண்ணுறாங்க. ஓகே. பீன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன காய் எப்படி கொண்டு வரோங்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸில் ஒரு பெரிய மெத்தட் ஒன்று இருக்கா, ட்ரிக்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க காயின்னு சொன்னோம்னா அந்த கேரட்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுடணும். அது வந்து எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணி அதை வேக வைக்கணும். கண்டிப்பாக. ஓகே. அடுத்து பீன்ஸ் போட போகிறோம். பீன்ஸ் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் சிலர் சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, சோயா சாஸ் பண்ண மாட்டேன், அஜினோமோட்டோ பண்ண மாட்டேன். நார்மலாக வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிட்ற ஒரு சத்தான ஃபுட்டாக கொடுக்கலாமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மோஸ்ட்டாக நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வந்து டேஸ்ட் செமையாக இருக்கும். பட் அதே மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கிறப்பையும் ஸோ அந்த அஜினோமோட்டோ எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணாமல் சமைச்சாலே நல்லா இருக்கும். நல்லா, தட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்? இது கூட வந்து நம்ம அந்த சிக்கன் ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஆக்சுவலாக இந்த சிக்கன் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு இதை குக்கரில் லைட்டாக ஒரு சொட்டு நெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நெய் இல்லை நெய் எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு குக்கரை மூடிடணும், ப்ரெஷர் குக்கரை. ஸோ இதில் மஞ்சள் பொடி எதுவுமே கலக்கக்கூடாது. சிக்கன் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும். ஓகே. இது குக்கரில் 2 விசில் வந்த உடனே எடுத்துட்டு கையில் லைட்டாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இது வந்து பிச்சைக்கோழி. ஃபைன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாம், இந்த டைம் வந்து இதை ஆட் பண்ணணும். ஸோ இதே ப்ரொசீஜரில் நம்ம ப்ரான் இல்லைனா மட்டன் எதாவது ஆட் பண்ணுன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆமாம், இதே ப்ரொசீஜரில் நம்ம சிக்கன் எப்படி வேக வச்சு பண்ணமோ அதே மாதிரி மட்டனையும் இதே மாதிரி வேக வச்சு பிச்சு போட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம். ப்ரான்ஸ் வந்து டைரெக்டாக கொஞ்சம் பாயில் லைட்டாக தனியாக இந்த மாதிரி எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ண மாதிரி ப்ரான்ஸை வேக வச்சு அதில் போட்டுட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நான் இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் வந்து நம்ம வெறும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இதை நல்லா பெரட்டணும். அந்த சிக்கன் மேலே இருக்க அந்த ஈரம் மாய்ச்சர் போகிற வரைக்கும் நம்ம பெரட்டணும். இல்லைனா அதில் ஈரம் இருந்ததுன்னா ரைஸை நம்ம போட்டால் ரைஸ் பிசு பிசுன்னு போயிடும் நமக்கு. ஓகே. நம்ம ஹோட்டலுங்களில் பெரிய பாத்திரம் எடுத்து அவங்க இப்படி போடும் போது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். சும்மா அது பண்ணுவேன். இப்போ வெளியே போயிடுச்சுன்னா இல்லை, சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க. வரலையேம்மா. ஓகே. ஸோ நல்லா வந்து அது ஆயிலே சாட்டே பண்ணிடணும். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது? இப்போ அடுத்து வந்து கேப்சிகம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஓகே. ஏன்னா அதில் தண்ணி சத்து அதிகம், ஈஸியாகவும் வெந்துடும். கேப்சிகம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப்பில் கட் பண்ணி. கண்டிப்பாக. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம சொல்லுவோம், ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல இருக்கிற சத்து வந்து கிடைக்காது. இதே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டோம்னா இதில் இருக்க சத்து அப்படியே உல்டாவாக மாறிடும். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க கேரட்டை சரியாக பீல் பண்ண மாட்டாங்க. அந்த பீன்ஸ் எல்லாம் கருத்து போயிருக்கும். அது எப்போ கட் பண்ணாங்கன்னு தெரியாது, அது கருத்து போயிருக்கும். மோஸ்ட்லி நிறைய இடத்துங்கள்ல, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே இதை வந்து லாஸ்ட்டாக கார்னிஷிங் மாதிரி தானே ஆட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷிங் கடைசியாக நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறதுனால ஏதாவது டேஸ்ட் ஃபர்தர் கண்டிப்பாக அதோட டேஸ்ட், அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு. வாசனை வரும், போட்ட உடனே அந்த வாசனை வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நெய், ஜஸ்ட் அதோட ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக தான். ஆமாம், இந்த நெய்யும் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு இதை வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணால் அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் நெய் போட்டு சாப்பிடும்போது பொதுவாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து கொஞ்சம் லிமிட்டான ஒரு கீ நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஒரு ஹெவி ஃபுட் நம்ம சாப்பிட்றோமே எப்படி டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்லலாம் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ராலும் அதை ஆட் பண்ணாது. ஓகே. அந்த ரைஸ் அவ்வளோதான்.
இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க இந்த ஒயிட் ரைஸை இது பாருங்கள், கை விரலில் கூட எனக்கு ஒட்டாது. ஓகே, நல்ல உதிரியாக எடுத்து பொழு பொழு பொழுன்னு இருக்கும் ரைஸு. ஸோ இதை இதில் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரைஸ். ஆமாம், இப்போ ரைஸை போட்டுட்டு நம்ம பெரட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃப்ரைட் ரைஸ்க்கு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் வேணும்னா இந்த ஒயிட் பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் பெப்பர் கடையில் கிடைக்கிற பவுடர் பெப்பரை யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் தனியாக முழு மிளகு, வெள்ளை மிளகு வாங்கி வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி நீங்கள் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதோட வாசனையே ரொம்ப தனி. இப்போயே அது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல அது. சால்ட்டு. ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இப்போ சால்ட் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பெரட்டு. பட் நீங்கள் ஆல்ரெடி ரைஸ் வந்து வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. நான் வந்து போடலை ரைஸில். ஓகே, யூஸ்வலாக எனக்கு வீட்டில் ரைஸில் சால்ட் போட்டு பழக்கமே இல்லை எங்களுக்கு, அதனால் நான் போடலை. உங்களுடைய ரைஸ் கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே தட்டில் போட்டு ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பாக. சாதம் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம்னா அந்த ஒயிட் ரைஸை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் பிளான் பண்ணிட்டா மார்னிங்கே நீங்கள் ரைஸை வடித்து வச்சுருங்க. ஓகே, வடித்து நல்லா ஆற போட்டு விட்ருங்க. சூடாக வச்சு அந்த ரைஸை நீங்கள் இப்போ பெரட்டினீங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். கொஞ்சம் கொலன்னு ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இது ஒரு ரைஸ் கூட உங்களுக்கு கொலன்னு ஆகாத உதிரியாக வரும். இதை பார்க்குறதுக்கே அது அப்படியே கண்ணுக்கே டிவைனாக இருக்குது ஆக்சுவலி, அப்படி சொல்லலாம். நம்ம ஹோட்டல்லலாம் பார்க்குற மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிட்டலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்க அம்மாங்கெல்லாம் இதை நல்லா பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்க பழகுங்க. தயவு செஞ்சு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் வாங்காதீங்க, வாங்கியும் தராதீங்க. இந்த லெவலில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருக்க ஃப்ரைட் ரைஸை தான் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இப்படிலாம் செய்கிறப்போ. இப்படிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வெஜிடபிள்ஸும் குழந்தைங்க நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கூடிய வரைக்கும் ஹோட்டலில் கொடுக்குற ஃப்ரைட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு தான் நல்லது. ஓகே, இப்போ அது வந்து அந்த மொத்தம் அந்த மிளகு உப்பெல்லாம் வந்து இந்த ரைஸில் சேர்ற எல்லாமே சேர்ந்து போச்சு. அந்த வெள்ளை மிளகுங்கிறது வந்து ரொம்ப மெடிசன் பவர். அதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி இருக்க குழந்தைங்க இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக வேண்டாம், வீட்டில் வாங்கி கொடுங்க, வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராம்பிள் எக்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு எல்லாமே இதில் கிடச்சிருது இந்த ஃப்ரைட் ரைஸில். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பார்க்குறது மட்டும் தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்காக. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த 2 முட்டையை போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த பேனில் அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு அந்த முட்டையை ஊற்றிட்டு நம்ம கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முட்டை வந்து நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். உதிரியாக கிடைச்ச முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப பேனில் எண்ணெயை விட்டுட்டு ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, சிக்கன், ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அடித்து வச்ச சாதம் இருக்கும், அதே மேலே போட்டுட்டு உப்பு, வெள்ளை மிளகு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா சூடான சுவையான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எஸ், அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுபாஷினி போதும். சுபாஷினி, ஃப்ரைட் ரைஸுன்றதுனால இவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. எட்டி வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது தான் இப்போ மக்கள் தெரிஞ்சுக்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பெரிய பவுல் இல்லையா வீட்டில்? இதுக்கு மேலே பெரிய பவுல் உங்களால் தூக்க முடியாது. ஓகே, சின்ன பசங்க தூக்குறதுக்கு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? செம்மையாக இருக்குது. அப்படியே உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். பொதுவாகவே நம்மளோட நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போனதுக்கப்புறமா ஒன்று பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இல்லைனா எக் ஃப்ரைட் ரைஸ். பட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்காக சுபாஷினி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அப்படியே கண்ணுக்கு அப்பிடைட்டிங்காக இருக்குது. அப்படியே கண்ணை கவரக்கூட வகையில். கரெக்டாக? எங்கள் வீட்டு ஃப்ரைட் ரைஸ். ஓகே, சுபாஷினி வீட்டு ஃப்ரைட் ரைஸ் இப்போ மொத்தமாக எனக்கு
ஓகே சூடாக இருக்கும். நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல்களாக யாராவது திரும்பி போகணுன்னு யோசிச்சாங்கன்னா ரியலி வெரி ஸ்டூப்பிட் தான். பிகாஸ் ஹோட்டலில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி அது மாதிரி வேணும்னா நீங்கள் ஆப்ஷனுக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ராவாகவே இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டெய்லி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு முதல்ல என்ன லஞ்ச் பேக் பண்ணணும்னு யோசிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ், பெஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். ஆமாம். பிகாஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறப்போ ஃப்ரைட் ரைஸ்ன்றப்போ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் நோ சொல்ல மாட்டேன். ஸோ என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி நம்மளோட நேயர்களுக்காக? இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக இன்றைக்கி வெயில் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த சம்மர் ஸ்பெஷலுங்கிறதால வெயிலுக்காகவே ஒரு சில டிப்ஸு சொல்கிறலான்னு இருக்கேன். தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க. குடிக்கும் போது கையில் ஒரு சிட்டிக்கை ஒரு 2 ஸ்பூன் சீரகம் அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அது சீரக தண்ணியாக வச்சு குடிச்சிங்கன்னா அந்த ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு உங்களுக்கு. அது வெயில் நேரத்துக்கு அந்த மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு வராமல் நல்லாயிருக்கும். வெயிட் ரிடியூஸ் ஆகும். இன்னும் சின்னதாக சொல்லி முடிச்சிட்டிங்க. வேற என்ன நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும், நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? பெரிய கொஞ்சம் பெரிய கதையாலாம் போக நினச்சேன். பட் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இது வேணும். இப்போ மிக செம்மையாக இருக்குது. ஸோ மீண்டும் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு செம்மையான ஒரு டெஸ்ட்டோட உங்களை சந்திக்க போகிறேன். அடுத்த பாபாய் ஃப்ரம் பிரவீன் பின்டோ அலாங் வித் சுபாஷினி. என்ன இது புதுசா இந்த எபிசோட்ல இருந்து இதே மாதிரி உங்களோட டேலண்ட் ஏதாவது இருக்கு, நீங்க இந்த ஊருக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டோம். சமையல் மட்டும் இல்லைங்க, நாங்கள் கராத்தே கும்பலாக எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் சிம்பிள் தான். டிவியில் இருக்கிற ஆளாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். மீண்டும் நாளைக்கும் சந்திக்கிறேன். பாய்.